ஹே எவ்ரிபடி இப்போ வந்து நம்ம ராஷ்டிரபாஷால செகண்ட் பேப்பரில் வர ஃபர்ஸ்ட் ரோமன் கஹானி ஓகேங்களா. மொத்தம் வந்து இதில் 6 கஹானி இருக்கும், 6 கஹானி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கஹானி வந்து பரீக்ஷா, அதுதான் ஃபஸ்ட்டு கஹானி. இது வந்து பேஜ் நம்பர் 141 இருக்கும். கஹானி ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட ஆத்தர் நேம் வந்து பிரேம்சந்த். இதில் வந்து சாரான்ஸா வந்து சிம்பிளாக ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும்தான், அதோட மீனிங்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. பரீக்ஷா नमक इस कहानी के कहानीकर प्रेमचंद है. परीक्षा இதோட கஹானிக்கரோட ஆத்தர் நேம் யார் அப்படின்னா பிரேம்சந்த். ஹிந்தி உபன்யாஸ், ஹிந்தியில் எடுத்தாவே மெயின் ஆத்தர் பிரேம்சந்த். அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து அது தெரியும். உபன்யாஸ் சாம்ராட் கே நாம் சே வியக்கத் கை. இந்த லெக்சரில் வந்து இலக்கியம் எழுதுறதுல வந்து பிரேம்சந்த் வந்து என்ன சாம்ராட், அதில் வந்து ரொம்ப வந்து பிரில்லியண்ட்டான வந்து அவர் தான் வந்து ஹிந்தி கஹானி வந்து இதில் வந்து சாம்ராட் வந்து பிரேம்சந்த். பிரேம்சந்த் நே கை உபன்யாஸ் லிக்கே கை அவர் கஹானியாங் பி. பிரேம்சந்த் வந்து நிறைய உபன்யாஸ் எழுதியிருக்காரு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கஹானியாங்க எழுதியிருக்காரு. அவர் கஹானி, உபன்யாஸ், நிபந்த் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஸ்டோரி, போயம் இந்த மாதிரி நிறையவே எழுதியிருக்காரு. இன்கி ரச்சனாவுமே கதாவஸ்து, பாத்திர நிர்மணா, வார்த்தாலாப், பாஷா ஷைலி, ஆதி பக்ஷ அக்ஷர் டங் சே பிரசுத் கோத்தேகை. இவரோட ரச்சனா எங்கன்னா படைப்புகள். இவரோட படைப்புகளில் கதாவஸ்து, அதனால் ஸ்டோரி லைன், அந்த அவர் எழுதுகிற ஒவ்வொரு ஸ்டோரியோட லைன்ஸும் போயமோட லைன்ஸுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாத்திர நிர்மணம், அதில் உள்ள கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. வார்த்தாலாப், அவர் எழுதுகிற டைலாக். பாஷா சைலி, அவரோட வே ஆஃப் ஸ்டைல். ஆதி பக்ஷ அகர்ஷக் டங்ஸே பிரஸ்துத் கிவே, அது எல்லாமே அகர்ஷக்னா அட்ராக்டிவ். அவரோட இதில் வந்து அவரோட வார்த்தைகள், டைலாக், ஸ்டோரி லைனு, டைலாக், கேரக்டர், அந்த வே ஆஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்தார் சுஜான் சிங் ரியாஸ்தோ தேவ்டங்கே திவான்தே. சர்தார் சுஜான் சிங் அவரோட வந்து ரியாஸ்த், அந்த இதில் வந்து தேவ்டங்கே திவான்தே, அந்த திவான் வந்து ஒருத்தர் இருப்பார். ராஜா அவர் பேர் தான் சுஜான் சிங். இவருக்கு வந்து திவான் வந்து இருப்பார். திவான்னா யாருன்னா, இப்போ வந்து நம்ம பிஏன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து அவர் பிஏ ஓகேங்களா. அது வந்து அந்த ஒரு போஸ்டிங்கில் வந்து அவர் இருப்பார். வே அப்னே பூட்டா பே அவுர் ஆஸ்மர்த்து கே காரணா பர்து சே முக்து ஹோனே சாக்தாத்தே. பூட்டா பேனா ஏஜ், அவருக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. ஸோ ஏஜ்டு பர்சன், ஓல்டேஜ். ஆஸ்மர்த்தா அப்படின்னா இயலாமை. பத்துனா பதவி, அதாவது அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அதனால அவருக்கு முடியலை. அதனால வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட திவான் பகுதியை வந்து முக்து ஹோனா, இந்த இடத்துல முக்துனா எனக்கு வேணாம் அப்படின்னு ரிசைன் பண்ணுறது, அது வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வேணாம், அதுலேருந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்ஹோனே ராஜா சாஹப் சே பின்தாக்கி. அப்போ வந்து ராஜா சாஹப் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். பிந்தினா ரெக்வஸ்ட், ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, ராஜா சாஹப் உன்கே முக்து கர்னா நகி சாக்தாத்தே. ராஜா சாஹப் வந்து அவருக்கு வந்து அந்த பொசிஷன், திவான் பொசிஷன்லேருந்து அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. ராஜா நே அந்த் மே யஹ் சத் ரக்கி கி யோग्य दीवान का चयन सुजान सिंह हो करे और उसके बाद दीवान पद से मुक्त हो जाएंगे. अंत में ना லாஸ்டா, சத்துனா சேலஞ்ச், யோகிய திவான் அப்படின்னா சரியான அந்த போஸ்டிங்க்கு வந்து சரியான ஒரு ஆள், சயன்னா நியமிக்கிறது, சுஜோனிக்னா அப்பாயின்மெண்ட், அதாவது சரியான ஒரு பர்சனை வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதிலாக இன்னொரு பர்சன் அந்த இடத்துல வந்து சரியான ஒரு பர்சனை எடுத்து என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து வந்து ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. दूसरे दिन देश के सभी प्रमुख समाचार पत्रों में विज्ञान पर निकला. दूसरे दिन செகண்ட் டே, சபி எல்லாமே, பிரமுக்னா முக்கியமான, சமாச்சார் பத்திரனா நியூஸ் பேப்பரில், விஞ்ஞான் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட், நிக்கல்னா வெளிவருது. செகண்ட் டே வந்து இந்த இதில் உள்ள முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா, ரியாஸ்த் தேவ்டங்கேலியே, ரியாஸ்துங்கிற அந்த ரீசனில் வந்து ரிசனுக்காக திவான் கா சயன் ஹோனே வாலா ஹை, அதில் வந்து ரியாஸ்துங்கிற ரீசனில் வந்து திவான் பதவிக்காக இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எக் ஜரூரி நஹி கி ஆவாத கிராஜுவேட் ஹோ लेकिन हुस्ट पुष्ट होना परमावश्यक है. एक जरूरी, இது வந்து அவசியம், ஜரூரினா அவசியம், ஜரூரி நகினா அவசியம் இல்லை. ஆவேத கிராஜுவேட், அந்த அப்ளிகண்ட் வந்து வர அப்ளிகண்ட்டுக்கு வந்து
அவசியமாக அந்த அப்ளிகண்ட் வந்து கிராஜுவேட் டிகிரி, அதாவது கிராஜுவேட் வந்து தேவை கிடையாது. லேக்கின் ஆனால் ஹுஸ்ட்டு புஸ்ட்டுனா வாட்ட சாட்டமாக வந்து கண்டிப்பாக அவங்க பரமாஷ்வைக் அப்படின்னா மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கிராஜுவேட் தேவையில்லை. ஆனால் அவங்க வந்து நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவாதேக் ஏக் மஹினே தெக் ரியாஸ் மே ரஹ்ரேகா. ஆவாதக் அந்த அப்ளிகண்ட் வந்து மஹினேனா 1 மந்த் வரைக்குமே ரியாஸ்தல்னா அந்த இடத்துல தான், அதுதான் அந்த பிளேஸ் தானே, அந்த பிளேஸ் தான் அந்த ரீஜியனில் தானே வந்து அந்த திவான் பதவி வேணும். அதனால அந்த இடத்துலலாம் வந்து அவங்க 1 மந்த் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கி ரகன் சகன் ஆச்சார் விசார் கி ஜாங்ச் ஹோகி. அங்கே வந்து தங்குற அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு ஃபுட்டு ஏன்னா அவங்களோட எல்லாத்தையுமே வந்து அந்த ராஜாவோடதுவே வந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்துமே ஃபல் ஹோஷித் கியா ஜாயேகா. இந்த இடத்துல ஃபல்ங்கிறது ஃப்ரூட்ஸ் கிடையாது, அதோட ரிசல்ட் கிடைக்குது. நம்ம வந்து மத்தியமால வந்து சங்கீத்கா ஃபல் படிச்சிருக்கோம்ல, நம்மளோட என்ன செய்கிறோமோ அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு. ஸோ அதோட பலன் என்னங்கிறத வந்து அந்துமேனா லாஸ்ட்டாக நீங்கள் 1 மந்த் இருந்ததுக்கப்புறம் அதோட பலன் வந்து என்ன, அந்த ரிசல்ட் என்னங்கிறத வந்து கோஷித்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திவான் பத்கேலியே ஆவேதன் கத்தே ஹுயே. திவான் பதவிக்காக அப்ளிகண்ட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. ஹுயே சைக்கடோ ஆத்மி தேவ்கட் பவுன்ச்சே. எல்லாருமே வந்து திவான் பதவிக்காக அப்ளை பண்ணி எல்லாருமே வந்து எங்கே வந்துடுறாங்க, எல்லா மேன்ஸுமே வந்து தேவ்கட்க்கு ரியாஸ்க்கு வந்துடுறாங்க. வே தரக் தரக் கேத்தே. அங்கே வர எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேரக்டர் லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறது பழகிறது எல்லாமே வந்து ஃபுட்லேருந்து எல்லாருமே வந்து ஆல் ஆர் டிஃப்ரெண்ட், எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. தேஸ்கே கானே கானே சே லோக் ஆயேத்தே. தேஸ்னால் அந்த தேசத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் இருந்தேன். கானே கானேனா மூளை முடுக்கு எல்லாத்துலேருந்துமே மக்கள் வந்து அங்கே வந்து வந்திருப்பாங்க. ஏக் தின் ஷாம் கே வக்கத் மைதான் மே ஹாக்கி கா கேல் செல் ரஹாத்தா. எக் தின் ஒரு நாள் ஷாம் கே ஈவினிங் டைமில் வக்கத் மைதான் மே ஹாக்கி கா கேல் அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து கிரவுண்டில் வந்து ஹாக்கி வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. திவான் பத்கே கை உம்மித்வார் கேல்கே பாத் லவுட் ரஹேத்தே. திவான் பதவிக்காக வந்திருக்கிற சில பேரும் அதில் வந்து விளாண்டு முடிச்சுட்டு எல்லாருமே விளாண்டு முடிச்சுட்டு ரிட்டன் லவுட்னா ரிட்டன் வருது, விளாண்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ஸ்டே பண்ணியிருக்கிற பிளேஸ் எதுவோ அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்காக திரும்ப ரிட்டன் வந்து போகிறதுக்காக அவங்க எல்லாருமே ரிட்டன் போயிட்டு இருப்பாங்க. தப் ராஸ்தேமேனா வழியில் ஏக் பூட்டே கிசான் கி காடி நாலே மே பங்ஸ் கயி தி. ராஸ்தேமே வழியில் ஒரு பூட்டே கிசான்னா என்ன, பூட்டே கிசான்னா ஒரு வயசான விவசாயி வந்து ஏன்னா அவரோட வண்டி வந்து நாளைனா சேத்து இருக்குல்ல, சேத்துல வந்து மாட்டிக்கும். நிறைய மழை பெஞ்சு இந்த மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போல இருக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவரோட வண்டி வந்து அதோட சக்கரம் வந்து சேத்துல வந்து நல்லாவே மாட்டிக்கும், பங்க்ஸ்னா மாட்டிக்கிறது. கிச்சட் பீக் தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்கும், அதை வந்து அவர் மூவ் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்கும். பூட்டே கிசான் ஹஜார் கோஷிஷ் கர் ஹார் கயாத்தா. கோஷிஷ்னா முயற்சி பண்ணுறது, ஹஜார்னா 1000 டைம் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஹார்னா ஆனால் தோல்வி தான் கிடைஞ்சிருக்கு. அந்த பூட்டா கிசான் வந்து அந்த ஏழை விவசாயி நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து அவரால் அதை வந்து அந்த சக்கரத்தை வந்து அந்த சேத்துல அந்த சகதியிலேருந்து வெளியெடுக்கவே அவரால் முடியலை. ஒர்க் சகாயதா கேலியே இதர் உதர் தேக்தாதா. சகாயதானா ஹெல்ப், இதர் உதர்னா அங்கே இங்கே வந்து அவர் வந்து ஹெல்ப்புக்காக பார்க்குறாரு. லேக்கின் கிசினா உஸ்பர் தியான் நஹித்யா. லேக்கின் ஆனால் கிசினா ஒருத்தருமே வந்து உஸ்பர் தியானா இந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது, யாருமே வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அவர் வந்து அந்த பக்கம் எல்லாரும் போகிறாங்க, பட் யாருமே வந்து அவரை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கவே இல்லை. கியோங்கி சமி உம்மித்வார் கேல்கி வஜஸே பகுத் தக் கயேத்தே. தக்குனா டயர்டு, பகுத்னா ரொம்ப டயர்டாக. ஏன்னா அங்கே அந்த எல்லாருமே அந்த திவான் பதவிக்காக வந்த எல்லாருமே வந்து மைதானில் போய் ஹாக்கி விளாண்டுட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே அவங்கவுங்க போய் ரெஸ்ட் எடுக்க தான் பார்க்குறாங்க. அவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை. இஸ்லியே பூட்டே பர் உன்கே தயா நஹி ஆயா. அவருக்கு ஆகையால் யாருமே அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல. லேக்கின் பாங்கிறது இந்த இடத்துல பண்டித் ஜான்கிநாத் சே பூட்டே கா கஷ்ட ஷக் நஹி சயா. சஹினா சரியான, கஷ்ட சஹினா நாட் அக்செப்ட், சகானா அக்செப்ட் பண்ணுறது, சகானகினா நாட் அக்செப்ட். லேக்கின் பண்டித் வந்து அந்த பூட்டை அந்த விவசாயியை பார்க்க அவரோட கஷ்டத்தை பார்த்து அவரால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியலை. காஃபி தக் கயாத்தா. அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உஸ்கே பைரோ மே சோட் லகி ஹுயி தி.
அவரோட பயிர்னா காலில் சோட்னா அடிபட்டிருக்கு, அவரோட கால்லையுமே அடிபட்டிருக்கு. வ லங்தாடா குவா பூட்டே கே பாஸ் ஆயா, ஆனால் அவர் அவரோட அடிபட்டிருக்கிறத பொருட்படுத்தாமல் அந்த வயசானவர் பக்கத்தில் போகிறாரு. உஸ்கி சகாயதாக்கி, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. காடி ஊப்பர் ஆகி, வண்டியை வந்து அந்த சகதியிலேருந்து எடுத்து வெளியே விட்டுறாரு. பூட்டா ஜான்கிநாத் கோ ஆசீர்வாத் தேக்கர் சலா கயா. பூட்டா அந்த வயசான விவசாயி வந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பொதுவாகவே வந்து பெரியவங்க எல்லாமே வந்து யாராவது நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணால் பெரியவங்க நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரியவங்க வந்து நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த விவசாயியும் வந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஏக் மஹினா பீத் சலா, ஒரு மாதம் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச இடையில வந்து ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. உஸ் தின் நயே திவான் கி கோஷ்னா ஹோனே வாலை தி. கோஷ்னானா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது. இந்த இதில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1 மந்த் ஆயிடுச்சு. புதிய திவான் யார் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. சபி லோக் இக்கட்டே ஹுயே, எல்லாருமே எல்லாம் கேதர் பண்ணியாச்சு. இக்கட்டேனா கேதர் பண்ணுறது. யார் யார் என்னென்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறாங்க. சஜான் சிங் நே பண்டிட் ஜான்கித் கோ ரியாஸ்த் கா நயா திவான் கோஷித் கியா. அந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாருனா ஜான்கிநாத்தை தான் வந்து ரியாஸ்தோட புதிய திவானா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. உன்ஹோனே கஹா, அவரை ஏன்னு சொல்கிறாரு. பண்டிட் ஜான்கிநாத் கே கூத் கோயல் ஹாக்கர். செல்ஃப், அதாவது கூத்னா செல்ஃபு, கோயல்னா அடிபடுறது. பண்டிட் ஜான்கிநாத் வந்து அவருக்கு அடிபட்டிருக்கும் போது கூட ஏ கரீப் கிசான் கி சகாயதைக்கு, ஒரு ஏழை விவசாயிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உன் உன்கே ஹிருதய் மே சாகஸ் ஆத்மபல் அவர் உதார்த்தா ஹை, அவரோட இருதயத்தில் வந்து ரொம்ப வந்து தைரியமும் செல்ஃப் கான்ஃபிடென்ட், உதார்த்தனா அந்த தாட் வந்து இருக்கிறதுனால தான் அவரால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏக் சமர்த் திவான் கே லியே இன்ஹி குணா கே ஜரூரத் ஹை, இந்த சமதானத்தில் வந்து இந்த சமரத்தில் வந்து திவானா இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வந்து அந்த ஜான்கிநாத் அவங்களுக்கு அந்த திவானோட பதவி வந்து கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து இந்த பரீக்ஷா கஹானியோட சாரன்சா. தேங்க்யூ.